இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 22 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலகட்டம். சவுலுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினால் அவன் ஸ்தானத்திலே கர்த்தர் வேறொருவரை கொண்டு வரும்படியாய் திட்டம் பண்ணினார். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. தாவீது விசேஷ விதமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த தேசத்திற்கு ராஜாவாய் மாறும்படியாக வாக்கு கொடுக்கப்பட்டது, அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் உடனே அவைகள் நடக்கவில்லை. எல்லாம் தலைகளாகத்தான் காரியங்கள் நடந்தது, மாறாகத்தான் நடந்தபடியினாலே சவுல் தாவீதை வேட்டையாட நினைத்தான். எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும், இல்லாவிட்டால் தன்னுடைய பதவிக்கு தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்கு ஆபத்து வரும் என்று சொல்லி பல விதத்தில் நெருக்கங்கள், போராட்டங்கள். இந்த போராட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் தாவீது என்றைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை கொன்று விடுவான் என்று சொல்லி அந்த தேசத்தை விட்டே போய் மோவாபின் தேசத்திற்கு போய் அங்க இருக்கும் பொழுது தன்னுடைய பெற்றோர்களை கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்படியா ராஜாவிடம் கேட்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எவ்விதமா என்னை நடத்துவார் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் கொஞ்ச நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஆண்டுடைய நடத்தலை அறிந்து அதன்படி செய்தால்தான் எனக்கு நலமாக இருக்கும் என்று தாழ்த்தி ராஜாவிடம் கேட்கும் பொழுது ராஜாவா அதற்கு உதவி செய்கிறான். யோசித்து பாருங்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீது பல யுத்தங்களை செய்து வெற்றியை கண்ட கோலியாத்தை முறியடித்த அந்த தாவீது இந்த இடத்திலே தத்தளிக்கும் பொழுது கூட எவ்வளவு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு? தேவன் எவ்விதமாய் என்னை நடத்துவார் என்று இப்பொழுது தெரியவில்லை. எல்லா பக்கமும் குழப்பம், எதிர்காலம் கேள்விக்குறி. என் பெற்றோர்களை நான் கவனிக்க வேண்டும். என் தேசத்தில் எனக்கு இடமில்லை. நான் இப்பொழுது என் ஜீவன் தப்ப வேற இடத்திலே வனாந்தரத்திலே காடுகளை அலைந்து திரிகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் அறிய வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய நடத்தல் எப்படி இருக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறான். தேவனும் நடத்துகிறார். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், பதற்றங்கள், பாதிப்புகள் நிறைந்த இந்த நாட்களிலே எல்லா சூழ்நிலையிலும் குழம்பி போய் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியது ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரமாவது காத்திருந்து ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அதிலே தேவன் எவ்விதமாய் நடத்துகிறார், எவ்விதமாய் நடந்தால் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் செய்கிறோமா? ஒரு அருமையான கணவன் மனைவி தேவன் அவர்களை குடும்ப வாழ்க்கையில இணைத்ததிலிருந்து சந்தோஷமாய் தங்கள் வாழ்க்கையை தொடருகிறார்கள். தேவன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? சங்கீதம் 122:2 உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உண்டாகும். அவள் கைகளின் பலன் எல்லா ஆசீர்வாதம் உண்டாகிறது. புதிதாக வீடை கட்டி குடியிருக்கிறார்கள். ஆனால் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. இதனால் பயங்கர நிந்தை. எங்கு பார்த்தாலும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஜெபித்தார்கள். காலங்கள் செல்ல செல்ல 2 ஆண்டு, 4 ஆண்டு, 5 ஆண்டு, 6 ஆண்டு போகிறதுனால் அவர்களுக்குள்ளே வேதனையும் சோர்வும் வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் காத்திருக்க வேண்டுமா? ஆனா அந்த சகோதரன் ஜெபிப்பதையே விட்டு விட்டார். மனைவி கூப்பிடுவா, வாங்கப்பா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்னா போப்பா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து விடுவார். அந்த மனைவியை விடாமல் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர். அவர் மாறவே மாட்டார். குறித்த காலம் அல்லது ஏற்ற காலத்தில் நிறைவேற்ற அன்று ஜபிக்க ஆரம்பித்தார். மற்றவர்கள் சொல்ல காரியங்கள் எல்லாம் அதிகமா உள்ளத்தை உடைக்கும் பொழுது இந்த சகோதரி என்ன பண்ணுவார்களாம்? தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை
தன் காது கேட்கத்தக்க விதத்திலே சத்தமாய் சொல்லுவார்களாம். மனதிற்குள் மட்டுமல்ல, தன் காதுகள் கேட்கத்தக்க சத்தமாய் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, இவர்கள் வார்த்தையை அப்படி வெளியே வந்து இவர்கள் காதுகளுக்குள்ளோடு உள்பிரவேசிக்குமாம். அப்போ அவர் சொல்லுகிறார், மற்றவர் சொன்ன வார்த்தைகளின் காது வழியே உள்ள போய் ஸ்டோர் ஆகி கிடக்கிறதை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சத்தமாய் திரும்ப திரும்ப சொல்லி பொறுமையாய் காத்திருந்தேன். என் காத்திருத்தல் வீணாய் போகவில்லை, எங்களுடைய வேண்டுதல் வீணாய் போகவில்லை, எங்கள் முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடவில்லை. 7 ஆண்டுகள் தாண்டினது. எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு காத்திருக்க யோசிக்கிறோம். மருத்துவமனைக்கு போனால் மருத்துவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக அவர்கள் பார்ப்பதற்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம், விமான நிலையத்தில் காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு காரியங்கள்ல காத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம், தேவனுடைய நடத்தலுக்கு காத்திருக்கிறோமா? காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தரிடத்திலிருந்து பலன் வரும். அந்த பலன் எதற்காக? அந்த ஏற்ற காலம் வரும் வரை போராட்டங்களும் நெருக்கங்களும் வேதனைகளும் நிந்தைகளும் அவமானங்களும் வரத்தான் செய்யும். யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய பலத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய பலன் உண்டாகிறோம். இந்த காத்திருத்தல் ஒரு நாள் நிறைவேறும் பொழுது உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறும்படியான பாக்கியத்தை கொடுத்து விடுவார். ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் பதட்டங்களும் நிறைந்த நாட்கள் வந்திருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறது, எவ்வளவு நாட்கள் இந்த நிந்தனை, எவ்வளவு நாட்கள் இந்த வியாதி, எவ்வளவு நாட்கள் இந்த பலவீனம், எவ்வளவு நாட்கள் இந்த தரித்திரம், எவ்வளவு நாட்கள் இந்த வேலையில போராட்டம், நிம்மதியே இல்லையே, வீட்டிற்கு வந்தால் நரகம் போல இருக்கிறது, சமாதானம் இல்லையே, தத்தளிக்கிற பிள்ளைகள், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பரலோகத்தின் தேவன் இந்த பிள்ளைகளுடைய மனதை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உமக்கு காத்திருக்கக்கூடிய கிருபை கொடுப்பீராக. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தினை வைத்திருக்கிறீரப்பா. குறித்த காலத்திலே குறித்தவைகள் நிறைவேறும் என்கிற அந்த விசுவாசத்திற்குள் வரத்தக்கதாய், நம்பிக்கைக்குள் வரத்தக்கதாய், அந்த தைரியத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு உண்டாகட்டும் அப்பா. காத்திருந்து காத்திருந்து நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை நீர் கொடுப்பீராக. வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிற அந்த பொறுமையை கட்டளையிடுங்க. இதனால் முழுவதும் கிருபை இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், பராமரிப்பு இருக்கட்டும், காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். எதற்காக? எப்படி அவர் எவ்விதமாய் நடத்துவார் என்பதற்காக காத்திருப்போம். நடத்தலை காண்பிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், முன் செல்லுவார், காரியங்கள் எல்லாம் ஜெயமாக முடியும். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். உன்னத